இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இயேசுவின் அன்பு எல்லையற்றது. அந்த அன்பை அறிந்து அனுபவித்து அறிவித்து வாழ்வாக்கும் போது எல்லையில்லா ஆசீர்வாதம் கிடைக்கும். எனவே நம் வாழ்வில் இயேசுவை மையமாக வைத்து அவரின் வார்த்தையை வாழ்வாக்குவோம். அவரில் விசுவாசம் கொண்டு வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இரக்கம் நிறைந்த இதயம் நிறைந்த இதயம் தேடி இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியினில் இணைவோம். இரக்கம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியினில் இணைவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறை பலியினில் இணைவோம். தந்தையில் நம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம். ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். தந்தையில் நம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம். ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாடு வாழவே அடைக்கலமாவோம், அவரில் மகிழ்வோம். அடைக்கலமாவோம், அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசி பெறுவோம். இதய திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் இணைந்து இறை பலியினில் இணைவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று பொது காலத்தின் 2வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். தினச்செய்தி வாசகத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் வந்து பாருங்கள், என்னோடு தங்கி பாருங்கள், என்னை அனுபவித்து பாருங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கின்றார். நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்து அவரை அனுபவித்திருக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த தியாக திருப்பலிகளை பங்கெடுத்து ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி ஜெபிப்போம். இயலாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமியம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமியம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நாடி வந்துள்ள எங்கள் வேண்டுதலை கனிவோடு கேட்டருளும். போர்களும் கலகங்களும் குழப்பங்களும் உமது பேராற்றலால் ஓய்ந்திடவும், உலகில் நிலையான உறவு நிலை உருவாகிடவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில்
சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு, ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு. ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு, ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு. உயிருள்ள வாக்கு, ஆற்றல் மிகு வாக்கு, வலுவூட்டும் வாக்கு, வாழ்வாகும் வாக்கு. உயிருள்ள வாக்கு, ஆற்றல் மிகு வாக்கு, வலிவூட்டும் வாக்கு, வாழ்வாகும் வாக்கு. ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு, ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு. தீய வழி எதிலும் நான் கால் வைப்பதில்லை, பொன் வெள்ளி எதிலும் என் மனம் போவதில்லை. தீய வழி எதிலும் நான் கால் வைப்பதில்லை, பொன் வெள்ளி எதிலும் என் மனம் போவதில்லை. பொய் வார்த்தை எதுவும் என் வாய் சொல்வதில்லை, உம் நியமங்களை விட்டு நெறி பிறழ்வது இல்லை. பொய் வார்த்தை எதுவும் என் வாய் சொல்வதில்லை, உம் நியமங்களை விட்டு நெறி பிறழ்வது இல்லை. ஏனெனில் உம் வார்த்தை வழி காட்டும். ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு, ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு. ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு, ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு. உயிருள்ள வாக்கு, ஆற்றல் மிகு வாக்கு, வலுவூட்டும் வாக்கு, வாழ்வாகும் வாக்கு. உயிருள்ள வாக்கு, ஆற்றல் மிகு வாக்கு, வலுவூட்டும் வாக்கு, வாழ்வாகும் வாக்கு. ஆண்டவரின் வாக்கு என் பாதை விளக்கு, ஆண்டவரின் வாக்கு என் வாழ்வின் மீட்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 6, இறைவார்த்தைகள் 13 முதல் 15,
17 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். உங்கள் உடல் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்து இருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் இப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுளுக்கு உங்கள் விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடல் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மெசியாவை, அதாவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோ, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 1, இறை வார்த்தைகள் 35 முதல் 42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் 2 நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் 2 அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த 2 அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோரின் அழுகுரல் கேட்கிறதோ அங்கே எனது கால்கள் பயணித்துக் கொண்டே இருக்கும். கியூபா நாட்டு விடுதலைக்காக போராடிய புரட்சியாளர் சேகுவரா சொன்ன வார்த்தைகள். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோரின் அழுகுரல் கேட்கிறதோ அங்கே எனது கால்கள் பயணித்துக் கொண்டே இருக்கும். வந்து பாருங்கள்,
இயேசுவுக்கு நிறையவே தைரியம் இருந்தது. தனது வாழ்க்கையை வந்து பார்க்க சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன், வந்து பாருங்கள். நான் எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வந்து பாருங்கள். நான் எவ்வளவு அக்கறை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வந்து பாருங்கள். நான் எவ்வளவு அன்பு உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வந்து பாருங்கள். நான் எவ்வளவு அடுத்தவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன், வந்து பாருங்கள். நமது வாழ்க்கையை அடுத்தவருக்கு இதுபோல் சொல்ல முடியுமா? வந்து பாருங்கள், என்னோடு தங்கி பாருங்கள், எனது வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்ல முடியுமா? நிச்சயம் நமது வாழ்க்கையில் ஆங்காங்கே சில குறைகளை செய்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு அப்பழுக்கற்ற மனிதர், தனது வாழ்விலே எந்த குறையும் செய்யாத மனிதர், நிறைய நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவர், அடுத்தவருக்காக வாழ்ந்தவர், தனது வாழ்க்கை முழுவதுமாக அடுத்தவருக்காக அர்ப்பணிப்பை செய்தவர். ஆகவேதான் அவருக்கு நிறையவே தைரியம் இருந்தது தனது வாழ்க்கையை வந்து பாருங்கள் என்று சொல்ல. நிச்சயம் நம்மால் சொல்ல முடியாது, எனது வாழ்க்கையை வந்து பாருங்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கென்று சில ரகசியங்களை புதைத்து வைத்திருப்போம், நமக்கென்று சில குறைகள் இருந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக நமக்கு தயக்கம் இருக்கும். ஆனால் இயேசுவுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. வந்து பாருங்கள், எந்த தயக்கமுமே கிடையாது. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், யாருக்காக வாழ்ந்தார், எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? எனது வாழ்க்கையை வந்து பாருங்கள் என்று சொல்வதற்கு நிறையவே மன துணிவு வேண்டும், தைரியம் வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், யாருக்காக வாழ்ந்தார்? இயேசு வாழ்ந்த காலத்திலே ஏணிப்படி வாழ்க்கை முறை என்று சொல்லுவார்கள். அது 7 படிகளாக இருந்தது. யூத சமுதாயத்திலே அந்த மனிதர்கள் 7 படிகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். மேல் வர்க்கம், நடுத்தர வர்க்கம், கீழ் வர்க்கம் என்று 7 படிகள். முதல் படியிலே மேல் வர்க்கத்தினர், ஏரோது, பிலாத்து போன்ற அரசர்கள். இவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய அக்கறை கிடையாது, அதிகாரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அடக்கி ஒடுக்கி அதிலே சுகம் கண்டு கொண்டிருந்தார்கள். அடுத்து 2வது படியிலே பரிசேயர், சதுசேயர், தலைமை குருக்கள். இவர்கள் மேலே இருக்கும் அரசர்களுக்கு, ஏரோது, பிலாத்து போன்ற அரசர்களுக்கு தலையாட்டி கொண்டு, ஆமாம் சாமி என்று சொல்லிக்கொண்டு, தனக்கு கீழே உள்ள மக்களுக்கு தேவையில்லாத மரபுகளை, தேவையில்லாத சட்டங்களை புகுத்தி அந்த மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியிலே 3வது படியிலே லேவியர் போன்ற குருக்கள். அவர்கள் தினந்தோறும் பலி ஒப்பு கொடுத்தால் போதும், தினந்தோறும் ஆண்டவருக்கு காளையோ, மாட்டையோ, ஆட்டையோ, புறாக்களையோ வெட்டி பலி கொடுத்தால் போதும், இரத்த பலி கொடுத்தால் போதும், நாங்கள் மீட்கப்பட்டு விடுவோம், அடுத்தவரை பற்றி எங்களுக்கு அக்கறையே கிடையாது என்று வாழ்ந்தார்கள். பலி ஒப்பு கொடுத்தால், காணிக்கை ஒப்பு கொடுத்தால் போதும், அதனால் மீட்பு வந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இது 3ஆம் படி. அதற்கு அடுத்தபடியில் தான் நமது லட்சிய நாயகன் இயேசு, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர். அதற்கு கீழே 5வது படியிலே வியாபாரிகள், சிறு சிறு வியாபாரிகள், வரி தண்டுபவர்கள், மத்தேயு போன்ற வரி தண்டுபவர்கள். இவர்கள் புற இனத்து ஆளாக இருந்தார்கள். பணத்திலே சிறந்தவர்களாக, வளத்திலே சிறந்தவர்களாக இருந்தாலும் புற இனத்து, புற ஜாதி ஆளாக இருந்ததால் அந்த சமுதாயத்தில் மதிக்கப்படாமல் இருந்தார்கள். இவர்களுக்கும் அடுத்தவரை பற்றி அக்கறை கிடையாது. அதிகமான வரிகளை சுமத்தி, அதிகமாக விலையை வைத்து விற்று அதிலே சுகம் கண்டு கொண்டிருந்தவர்கள். அதற்கு அடுத்தபடியிலே தினக்கூலிகள், மீனவர்கள், விவசாயிகள். இவர்கள் குணம் எப்படி இருந்தது? தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவர்களுக்கே சாப்பாடு. ஆக தங்களது வாழ்க்கையை பற்றி அக்கறை அதிகமாக இருந்தது, அடுத்தவரை பற்றி அங்கேயும் அக்கறை கிடையாது. அதற்கு அடுத்தபடியிலே நோயாளிகள், குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள், இன்னும் நிறைய தொழுநோயாளிகள். இவர்கள் தாங்கள் வாழ்வதே கஷ்டம், இங்கே அடுத்தவரை கவனிப்பது. இந்த 7 படியிலுமே ஒரு சிலர் வந்திருக்கவே மாட்டார்கள், பெண்களும் சிறுவர் சிறுமிகளும். யூத சமுதாயத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களையும் சிறுவர் சிறுமிகளையும் மனிதர்களாக மதிக்கவே மாட்டார்கள். இன்று வரை யூத ஆண்களால் 3 காரியங்களுக்காக நன்றி சொல்லப்படுகிறது. 3 காரியங்கள் நன்றி சொல்லி ஜெபம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை யூத ஆண்கள். ஒன்று, என்னை புற இனத்து ஆளாக படைக்காததற்கு நன்றி இறைவா. 2வது, என்னை ஒரு அடிமையாக படைக்காததற்கு நன்றி இறைவா. 3வது, இன்று வரை சொல்லப்படுகின்ற ஜெபம் யூத ஆண்களால், என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்கு நன்றி இறைவா. இன்று வரை யூத ஆண்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இயேசு வாழ்ந்த காலத்தில் இன்னும் மோசமாக தான் இருந்திருக்கும். பெண்களை சக மனிதர்களாக மதிக்கவே மாட்டார்கள், மனிதர்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட இழி நிலை சமுதாயம் அது, அவ்வளவு மோசமான சமுதாயம்.
எடுத்துக்காட்டாக விவிலியத்திலே பார்க்கலாம். 5000 பேருக்கு உணவளிக்கும் நிகழ்ச்சியிலே இறுதியிலே ஒரு வரி வரும், பெண்கள் சிறுவர் சிறுமிகள் நீங்களாக ஏறக்குறை 5000 பேர். கணக்கில் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இப்படிப்பட்ட மோசமான சமுதாயத்திலே இயேசு என்ற நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த இலட்சிய நாயகன், நமக்கெல்லாம் நிச்சயமாக இங்கு எல்லோருமே ஏறக்குறைய நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்போம். நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மனநிலை எப்படி இருக்கும்? மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், முதலில் சைக்கிள் வாங்க வேண்டும், அதன் பிறகு பைக் வாங்க வேண்டும், அதன் பிறகு கார் வாங்க வேண்டும், அப்புறம் சொகுசான கார், இன்னும் வசதி. அடுத்து முதலிலே சாதாரண வீடு, அப்புறம் ஓட்டு வீடு, அப்புறம் மாடி வீடு, அப்புறம் எல்லா வசதிகளும் நிறைந்த பங்களா. அதே போல யாரிடம் நாம் பேசிக்கொண்டிருப்போம்? தன்னை விட ஒருபடி அந்தஸ்திலே சிறந்திருக்க வேண்டும். கௌரவத்திலே, இனத்திலே, மொழியிலே, எல்லாவற்றிலும், பொருளாதாரத்திலே தன்னை விட ஒருபடி மேலே இருக்க வேண்டும். அவர்களிடம்தான் நாம் பேசிக்கொண்டிருப்போம். ஆசையோடு பேசுவோம், அக்கறையோடு பேசுவோம். தன்னை விட கீழே உள்ளவர்களும் அவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இதுதான் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மனநிலை. அன்புக்குரியவர்களே, உலகிலே ஒரே ஒரு தலைவன் தான், ஒரே ஒரு மனிதன் தான், ஒரே ஒரு இயேசு தான். தன்னை விட மேலே உள்ள மனிதர்களும் உறவு பாராட்டாமல், அவர்களோடு சேர்ந்து உணவருந்தாமல், அவர்களுக்காக அக்கறை கொள்ளாமல், அவர்களுக்காக வாழாமல், தனக்கு கீழே உள்ள மனிதர்கள் யார் யாரெல்லாம்? வரி தண்டுபவர்கள், பாவிகள், ஏழைகள், முடவர்கள், செவிடர்கள், குருடர்கள், தொழுநோயாளிகள், சக மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாத அந்த சமுதாயத்தில், பெண்கள் இழிநிலை அடைந்த அந்த சமுதாயத்தில் பெண்களை தேடி சென்று அன்பு செய்கிறார். சிறுவர் சிறுமிகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று அன்பு செய்கிறார். ஆக தன்னை விட கீழே உள்ள மனிதர்களை தேடி சென்று அன்பு செய்து அவர்களுக்காகவே வாழ்ந்து இன்று வரை அவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அந்த லட்சிய தலைவன் இயேசுதான். தன்னை பார்த்து, மற்ற சீடர்களை பார்த்து, எனது வாழ்க்கையை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலுமே இந்த தைரியம் வேண்டுமென்றால், இந்த துணிவு வேண்டுமென்றால், வந்து பாருங்கள், எனது வாழ்க்கையை வந்து பாருங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால், நமது வாழ்க்கையும் இயேசுவை போன்ற வாழ்க்கையை கொஞ்சம் மாற்ற வேண்டும். இயேசுவையுடைய வாழ்க்கை என்ன? எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோரின் அழுகுரல் கேட்கிறதோ அங்கே அவரது கால்கள் பயணித்து அந்த அழுகுரலை துடைத்தது, இன்றும் துடைத்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு மக்களே, நிச்சயமாக நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஏழைகளை தேடி சென்று அன்பு செய்யும் அன்பை கொடுத்திருக்கிறார். அடுத்தவருக்கு உதவி செய்யும் அக்கறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய உதவி செய்யும் மனப்பான்மையை கொடுத்திருக்கிறார். அந்த குணங்களை எல்லாம் நமதாக்கி கொண்டு நமது வாழ்விலே அதை முழுவதுமாக பின்பற்றும் போது நிச்சயமாக நாமும் இயேசுவை போல் தைரியமாக சொல்லலாம், வந்து பாருங்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலுமே அடுத்தவர்க்கான உதவியிலே, அடுத்தவர்க்கான அக்கறையிலே, அடுத்தவர்க்கான அன்பிலே இன்னும் வளர வேண்டி சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே சர்வசனை விசுவசிக்கின்றேன், வானமும் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவே, சர்வேஸ்வரனின் ஏகசுதனாய் ஜெனித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவில் நின்று ஜெனித்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, மெய்ய கடவுள் நின்று மெய்ய கடவுளாக ஜெனித்தவர். இவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் வானகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். ஜீவியரையும் மரித்தோரையும் நடத்தியிருக்க மாட்சிமையுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது அரசுக்கு முடிவு இராது. பிதாவின் நின்றும் சுதன் நின்றும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றேன். இவர் பிதாவோடும் சுதனோடும் ஒன்றாக ஆராதனையும் மகிமையும் பெறுகின்றார். தீர்க்கதரிசிகளின் வாயிலாக பேசியவர் இவரே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க
திருச்சபையை விசுவசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்தானத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். மரித்தோர் உத்தானத்தையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவு பெறவும் விரும்புகின்றார். எனவே அவர்பால் முழு மனப்பற்றுதலோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் செலுத்துவோம். வழியும் ஒளியுமானவரே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் ஆசிர்வதியும். திருச்சபையை கட்டி காக்கும் தூண்களான அவர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து அவர்கள் எடுக்கும் திட்டங்களை ஆசிர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திருத்தந்தையர் திருச்சபையை கட்டி காக்கும் எம் பங்கு மக்களையும் திருத்தலத்தை நாடி வரும் திருப்பயணிகளையும் அவர்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதியும். மற்றும் அவர்கள் நினைத்த காரியங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நீ நிறைவாய் இருந்து அவர்களுக்கு ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கின் பாதுகாவலரே எம் இறைவா, இத்திருச்சபையை நிறைவேற்றும் அருத்தந்தை அவர்களையும் அவர்களின் கருத்துக்களையும் ஆசீர்வதிக்கவும். மற்றும் எங்கள் பங்கின் திட்டங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் அடைக்கலமே எம் இறைவா, இத்திருப்பலியை சிறப்பிக்கும் புனித ஜெயமாதா அன்பியத்தையும் புனித மரியவியானி அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அக்குடும்பங்களிலே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உள்ள சுகத்தை தந்திடவும், குடும்ப மக்களின் கருத்துக்கள் நிறைவேறவும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பினையும் ஞானத்தையும் இறைவன் மென்மேலும் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பான இறைவா, நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் அறிந்து அவற்றை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்ற நல்ல இறைவனாக இருக்கின்றேன். இதோ எங்களுடைய உள்ளத்திலே பலவிதமான விண்ணப்பங்கள், இயக்கங்கள், ஜபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். உமக்கு சித்தமானால் எங்களுக்கு இவையெல்லாம் தேவை என்று நீர் அறிந்தால் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்று எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தே அர்ப்பணித்தேன். சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா என் இறைவா, உன் பணியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா என் இறைவா, உன் பணியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன்.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே இறைவா, உம் திருமகன் நினைவாக இந்த மறு நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இதற்கு தேவையான காணிக்கைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். எங்களை மீட்கும் செயல் தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலியில் நாங்கள் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்க அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களே ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். அவரே சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடுமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு தந்தார். ஆகவே தூதரோடும் அரியணை சுவராட்சி புரிவோ மற்றும் சேனைகளோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவாராவது. தூயவர் 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 மூல இறைவன் நம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வணக்க தந்தையே, மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள்,
சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கோரியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், உடன்படிக்கை காண என்றும் ஏதோ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைமொழி. தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை அதே தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களாய தேவதாஸ் சாண்டகை, ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அன்பு இறைவா, சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலி உபயோகம் செய்யக்கூடிய புனித ஜெயமாதா, புனித மரியவியானி அன்பியங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நிறைவாக கொடுப்பீராக. சிறப்பாக இந்த நாளிலே நன்றி திருப்பலியை போல் ஜெபிக்கக்கூடிய வில்லியம் ராபர்ட் பிரிஸ்டித் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எந்த நோக்கத்திற்காக, எந்த விண்ணப்பத்திற்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்களோ உடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் எல்லாம் நிறைவேற அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து அழைத்துக் கொண்ட அநாதை குழந்தைகள், பசியினால் வறுமையினால் இருந்தோர், போரினால் மத கலவரங்களினால் வன்முறையினால் கொல்லப்பட்டோர், விபத்துக்களில் இறந்தோர், யாரும் நேதால் மக்கள், குறிப்பாக மார்டின் ராபர்ட் மற்றும் எங்கள் குடும்பத்தில் மரித்த பெற்றோர், உறவுகள், நண்பர்கள் இவர்கள் அனைவரும் திருமுழுக்கின் வழியாகும் திருமுடைய சாவில் அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருந்தோம். மேலும் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையுமே நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், உடல் நோய்கள், கடன் பிரச்சனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மறுவருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, கோபங்களை எல்லாம் பாராமல் உதரசுகின்ற சுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான மன அமைதியையும் மன ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல வருமானத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான நல்ல விசுவாசத்தையும் நல்ல விவேகத்தையும் நல்ல ஞானத்தையும் நல்ல படிப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் தூயாவியனுடைய கனிகளையும் தூயாவியின் கொடைகளையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுளாக உங்களுக்கு மத்தியிலே வீற்றிருக்கும் இறைவன். இதோ இன்று அவர் நம்மை பார்த்து வந்து பாருங்கள், என்னை அனுபவித்து பாருங்கள், என் அன்பை சுவைத்து பாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் இறைவன். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறணும், எனது ஆன்மா குணமடையும். அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை
பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. Sisters, please come forward to distribute the communion. Reverend sisters, please come forward to help us to distribute the communion. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்சம் வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் இனி காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீர்தானே என் எல்லையே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. பயனெல்லாம் சுகமாக பகலெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே.
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. இவ்வாறு திருவழிபாட்டு குறிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு 17ஆம் தேதி புதன்கிழமை புனித வனத்து அந்தோணியார் நினைவு. 20ஆம் தேதி சனிக்கிழமை புனித செபஸ்தியார் மறைசாட்சி நினைவு. வருகிற ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித ஜெயமாதா, புனித மரியவியானி அன்பிய குடும்பங்களுக்கு பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையின் சார்பாக நன்றிகள். இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆசிர். அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியானது பொங்கல் விழா சிறப்பு திருப்பலியாக நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடன் பேராலய மேற்கோயிலில் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்படும். வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை வேளாங்கண்ணி மெயின் வீதியில் உள்ள புனித செபஸ்தியார் சிற்றாலயத்தில் புனித செபஸ்தியார் கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். திருமண அறிவிப்பு. தஞ்சாவூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு வேளாங்கண்ணி அண்ணாப்பிள்ளை தெருவில் வசிக்கும் தந்தை பிரான்சிஸ் செபஸ்டியான், தாய் மரிய அன்னைக்கிளி இவர்கள் மகன் அந்துவான் ஆரோக்கியராஜுக்கும், பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம் திண்டிவனம் பங்கு இடையூரில் வசிக்கும் தந்தை ராஜேந்திரன், தாய் வசந்தா இவர்கள் மகள் செண்பகத்திற்கும் திருமணம் செய்ய 2வது ஓலை மன்னித்து 3வது ஓலை வாசிக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு வேளாங்கண்ணி சக்தி விநாயகர் தெருவில் வசிக்கும் தந்தை பெரிய நாயகி செபஸ்டின், தாய் கிரீடாமணி ஜோஸ்பின் இவர்கள் மகன் ஜோஸ் லிவிங்ஸ்டனுக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் நீர்முலை பங்கு நீர்முலையில் வசிக்கும் தந்தை ஜான் பெரிட்டோ, தாய் ஆரோக்கியமேரி இவர்கள் மகள் அருள் லின்சி மெரினாவுக்கும் திருமணம் செய்ய 2வது ஓலை மன்னித்து 3வது ஓலை வாசிக்கப்படுகிறது. தஞ்சாவூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு வேளாங்கண்ணி செட்டி தெருவில் வசிக்கும் தந்தை செல்வராஜ், தாய் ரெஜினா மேரி இவர்கள் மகள் பிளஸ்டா மேரி மலர்கொடிக்கும், சிவகங்கை மறை மாவட்டம் கல்லல் பங்கு மாதவராயன் பட்டியில் வசிக்கும் தந்தை சூசை மாணிக்கும், தாய் மரிய ஆரோக்கியம் இவர்கள் மகன் அந்தோனி அலெக்சாண்டருக்கும் திருமணம் செய்ய இதை 2வது ஓலை. தஞ்சாவூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு வேளாங்கண்ணி தெற்கு செட்டி தெருவில் வசிக்கும் தந்தை ஏசுராஜ், தாய் ஆரோக்கியமேரி இவர்கள் மகள் கரோலின் டேசிக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் ஆத்துக்குடி பங்கு கஞ்சா நகரத்தில் வசிக்கும் தந்தை கிறிஸ்தவநாதன், தாய் ரெஜினா மேரி இவர்கள் மகன் ராபர்ட் கிளைவுக்கும் திருமணம் செய்ய இது முதல் ஓலை. தஞ்சாவூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு வேளாங்கண்ணி வடக்கு பொய்யூரில் வசிக்கும் தந்தை செல்வராஜ், தாய் ரத்னமேரி இவர்கள் மகன் டேவிட் பெரியநாயகசாமிக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பங்கு மாங்குடியில் வசிக்கும் தந்தை அந்தோணிசாமி, தாய் மரியாள் இவர்கள் மகள் ஜெனிஃபர் என்ற அன்னமேரிக்கும் திருமணம் செய்ய இது முதல் ஓலை. தஞ்சாவூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு வடக்கு பொய்யூரில் வசிக்கும் தந்தை பிரான்சிஸ், தாய் அருள்மேரி இவர்கள் மகள் ஆரோக்கிய செல்விக்கும், தஞ்சாவூர் மறை மாவட்டம் திருப்புண்டி பங்கு காமேஸ்வரத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணி லாசர், தாய் பெர்ஜினா ரத்னமேரி இவர்கள் மகன் அமல்ராஜுக்கும் திருமணம் செய்ய இது முதல் ஓலை. தஞ்சாவூர் மறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு வேளாங்கண்ணி செபஸ்தியார் நகரில் வசிக்கும் தந்தை ஜான் பால் பெரிட்டோ, தாய் ஸ்டெல்லா ராணி இவர்கள் மகள் ஜென்சி மேரிக்கும், பெங்களூர் மறை மாவட்டம் எலகங்கா நியூ டவுன் பங்கு பெங்களூரில் வசிக்கும் தந்தை ஜான் கிரிப்ஸ், தாய் ஆரோக்கியமேரி இவர்கள் மகள் ஜெரினுக்கும் திருமணம் செய்ய இது முதல் ஓலை. இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்களது கடமை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. தயை நிறைந்த தந்தையே, நீர் எங்களுக்காக ஏற்பாடு செய்த இவ்விருந்தை அருந்தி நாங்கள் மகிழ்ச்சியோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்விருந்தினால் நமது அன்பின்
ஆவியை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. ஒரே உணவை உட்கொண்ட நாங்கள் என்றுமே ஒன்றுபட்டு வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனையாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் ஆரோக்கிய தாயின் பரிவிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இதோ பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலை தத்தளி தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடியே துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். தேங்கமலும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணில் அமர்ந்தாயே. கமலும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் செழித்தோங்கிடவே அருள் புரிவாயே. செழித்தோங்கிடவே அருள் புரிவாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம்.
ஆரோக்கிய மாதாவே